வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். மங்களம் அப்படின்னா என்னங்க? உங்களை தான் கேட்குறேன். மங்களம் அப்படின்னா என்ன? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர்களுக்கு மங்களம் அப்படின்ற வார்த்தைகளை தெரியுமே தவிர அதற்குண்டான பொருள் அர்த்தம் என்னன்னு தெரியல. அதனால தான் கேட்குறேன். நமது பார்வையாளர்களே, உங்களுக்கு மங்களம் என்றால் என்ன தெரியும் என்று நம்புகிறேன். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மங்களம் என்பது லக்ஷ்மி கடாட்சத்தின் ஓர் அம்சம். மங்களம் நிறைந்திருந்தால் அந்த வீட்டில் அன்னை மகாலட்சுமி இருக்கிறாள் என்று அர்த்தம். அதனால்தான் மங்களம் என்று நாம் சொல்கிறோம். இந்த மங்களத்தை தரக்கூடிய, உணர்த்தக்கூடிய பொருள்கள் சில இருக்கின்றது. அதைத்தான் நாம் சொல்கிறோம். மஞ்சள், குங்குமம், மலர்கள், கனிகள், இவையெல்லாம் மங்களத்திற்குண்டான பொருள்கள். இதனுடைய மணங்கள், அதாவது வாசம், இவைகள் தெரிந்தாலே அந்த வீட்டில் மங்களம் இருக்கிறது. மங்களம் இருக்கிறது என்றால் அங்கே லக்ஷ்மி இருக்கிறாள் என்று அர்த்தம். இவ்வளவு மங்களம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் உள்ளது. இந்த மங்களம் என்ற வார்த்தையால் லக்ஷ்மியின் அனுகிரகம் எவ்வாறு நம் வீட்டில் இருக்கும், லக்ஷ்மி நம் வீட்டில் வாசம் செய்ய இந்த மங்களம் எவ்வாறு துணை புரிகிறது, உதவி செய்கிறது அல்லது வரவழைக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். இவைகளை பற்றி எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, நீங்கள் உங்களுடைய உறவுகள், சொந்தங்கள் மற்றும் நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் நமது சேனலை பற்றி எடுத்துச் சொல்லுங்கள். ஏனென்றால் நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலயம் நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக நம்மால் முடிஞ்ச உதவிகளை இல்லாதவங்களுக்கும் இயலாதவங்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கும் செஞ்சிட்டு வரோம். ஆலய பணிகளும் செய்கிறோம். சேவைகள், ஆலயத்தில் சேவைகள், தொண்டுகள், அதே போல ஹோமம், வேள்வி இவைகளும் நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். இதன் மூலமாக கிடைக்கப் பெறக்கூடிய புண்ணியங்கள் இருக்குது இல்லைங்களா? நாம் செய்யக்கூடிய இந்த கைங்கரியத்தினால, இந்த சேவைகளால், இந்த உதவிகளால் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் அத்தனையும் நமது கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தாங்க அப்படி சொல்கிறேன். முதல்ல நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, மங்களம் நிறைந்த வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்வாள் என்பது வழக்கம். அந்த லக்ஷ்மி தாயின் அனுகிரகம் இருந்துவிட்டால் இந்த உலகத்தில் நமக்கு வேறெதும் தேவையில்லை என்று பொருள். இந்த மங்களம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவதற்குண்டான வழிவகைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். உங்களது வீட்டில் பூஜை அறையில் மங்களம் நிறைந்த பொருட்கள் இருக்கும். உதாரணத்திற்கு மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, பழங்கள், இவைகள் அதிகப்படியாக பூஜை அறையில் எல்லோரும் வைத்திருக்கக்கூடிய ஒன்றுதான். இவைகள் மட்டும் இருந்தால் மங்களம் நிறைந்துவிடும், லக்ஷ்மி அன்னை வாசம் செய்து விடுவாள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டும் போதாது, அதுவும் ஒரு அங்கம்தான். அது மட்டும் இல்லாமல்
உங்களது சமையல் அறை. லட்சுமி முதலில் வாசம் செய்யும் இடம் உங்களது சமையல் அறைகள்தான். கிச்சன் சொல்றோம் இல்லைங்களா? அங்கதான். சரிங்க, அங்க என்னங்க கரியிலயும், அழுக்குலயும் என்னங்க அங்க பண்ணுவாங்க? அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது புரியுது. அது மட்டும் இல்லைங்க. சமையல் அறையில அஞ்சர பெட்டி அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வச்சிருப்பாங்க. பெண்களாகிய உங்களுக்கு எல்லோருக்கும் அது தெரிந்திருக்கும். இந்த அஞ்சர பெட்டியில் இருக்கக்கூடிய, வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் சிலது இருக்கும். இவைகள் மூலமாக சிலர் லட்சுமி கடாட்சம் இருக்கும் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். ஒவ்வொருவர் ஒவ்வொன்று அந்த அஞ்சரை பெட்டியில் போட்டு வைத்து இருப்பார்கள். ஆனால் நமது பார்வையாளராக இருக்கக்கூடிய நீங்கள் இன்று முதல் அஞ்சரை பெட்டியில் என்னென்ன வைத்துக் கொள்ளப் போகிறீர்கள் என்பதை நான் சொல்கிறேன். அதன்படி செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும், சந்தோஷமும், ஆனந்தமும் நிலைத்திருக்கும். முதலில் உங்களுக்கு உங்கள் வாசம், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அத்தனை பெயரும் உங்கள் பெயரில் பாசமும், அன்பும், அக்கறையும் நிறைந்திருக்க வேண்டும். எங்கள் வீட்டில் லட்சுமி என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக கிராம்பு, சிலர் லவங்கப்பூ என்று சொல்வார்கள். கிராம்பு என்கிற அந்த லவங்கம், இதை ஒரு பெட்டியில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடாது. ஆனால் சமையல் அறையில் கட்டாயம் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். அதனால் இந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய கிராம்பு ஒன்றை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம், அது அஞ்சரை பெட்டியில் வேண்டாம். ஆனால் சமையல் அறையில் கட்டாயம் இருக்க வேண்டும். இது இரண்டாவது. மூன்றாவது மஞ்சள். அது அஞ்சரை பெட்டியில் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். மஞ்சள் சமையல் அறையில் கட்டாயம் அது இருந்தே தீரும். அதனால் மஞ்சளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். சிலர் விராலி மஞ்சள் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் நல்லது. வைத்திருப்பார்கள் சிலர். ஆனால் நீங்களும் விராலி மஞ்சள் வைத்திருந்தீர்கள் என்றால் நல்லது. பாக்கெட் சமையலுக்கு யூஸ் பண்ணுவது அது தனியாக வைத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் ஏலம், அதாவது ஏலம் என்று சொல்லக்கூடிய ஏலக்காய், இந்த பொருள், இதை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை பொருள் வந்துள்ளது? முதலில் என்ன சொன்னேன்? ஏலம், அதற்கு முன்னால் மஞ்சள், அதற்கு முன்னால் பச்சை கற்பூரம், அதற்கு முன்னால் கிராம்பு என்னும் லவங்கம். இந்த நாளும் சொல்லியுள்ளேன். அஞ்சாவதாக இருக்கக்கூடியது நெய், பால், தயிர். இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்று கட்டாயம் இருக்க வேண்டும். அதற்கடுத்து ஊறுகாய், இதுவும் உங்களது வீட்டில் கட்டாயம் இருக்க வேண்டும். மேற்படி இவைகளை தவிர இவைகளுக்கெல்லாம் முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய உப்பு, அது கட்டாயம் இருக்கும். எல்லோருடைய கிச்சனிலும் இந்த உப்பு என்பது இருக்கும். இதை எப்படி சரிவர பராமரிக்க வேண்டும் என்பதையும் சொல்லிவிடுகிறேன். உப்பு என்பது கல்லுப்பாகத்தான் இருக்க வேண்டும். அதுவும் கண்ணாடி குடுவையில், அதாவது கண்ணாடி ஜாடி இருக்கும். பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கேட்டிங்கன்னா இருக்கும்.
பிளாட்ஃபார்ம் கடையிலையும் சில பேர் வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, பீங்கான், கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜாடி கேட்டிங்கன்னா தருவாங்க. அதில வாங்கி அதில தான் நீங்க உப்ப கொட்டி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பீங்கான், கண்ணாடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ராகுவினுடைய அம்சம் அது. இந்த ராகுவினுடைய குடுவையில் லட்சுமி தேவியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அதில் நீங்கள் கொட்டி வைத்தீர்கள் என்றால், ராகுவும் சுக்கிரனும் இணையும் பொழுது அபரீத ராஜயோகம் அப்படின்னு சாஸ்திரத்தில் உண்டு. ஆனால் நீங்கள் இதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். உப்பு கண்ணாடி குடுவையில் தான் நீங்கள் வைக்க வேண்டும். லட்சுமி கடாட்சம் மிக சிறப்பாக இருக்கும். ஊறுகாய் உங்களுக்கு தெரியும். குபேரனின் வாசம் குபேரன் ஊறுகாய் இருந்தால் உங்களுக்கு குபேரன் வாசம் செய்வார் என்பது தெரியும். அதேபோல் நெய் குரு பகவான் வாசம் செய்வது. இப்படி இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் சமையலறையில் பயன்படுத்தீர்கள் என்றால், முறையாக இப்படி வைத்து வந்தீர்கள் என்றால், உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் மட்டுமல்ல, ஆனந்தம், சந்தோஷம், நிம்மதி, ஆரோக்கியம், செல்வாக்கு, கௌரவம் அத்துணையும் உங்கள் ஆலயத்தில் என்னும் சொல்லக்கூடிய வீட்டில் நிலைத்திருக்கும். செய்து பாருங்கள். இன்று முதல் தொடங்குங்கள் உறவுகளே. மீண்டும் இன்னொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.